அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். யாராலும் பொங்கல நல்லா ஜகஜோதியா கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. வீட்ல கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா? நெறையா எல்லாத்தையும் கிளீன் பண்ணணுமா இல்லையா? அதனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. மன்னிச்சுக்கங்க மக்களே. இதுக்கப்புறம் வீடியோக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அப்படின்னு கூட நெனைக்கிறேன். நான் அமெரிக்க தரப்புல இருந்து ரெடியா இருக்கிறாங்க. நம்ம நேத்திக்கே சொன்னா தான் நேத்திக்கு நைட்லயே பதிவுல போட்டிருப்பேன். ஏன்னா, மக்களுக்காக நல்லது செய்யறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேற. ஏன்னா, இப்ப இன்னைக்கு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல நார்மலா நடக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான விஷயம் தான். நேத்திக்கு அப்படியே பரபரப்பா இருந்தது. அட்டாக் பண்ணிருவாய்ங்க அப்படிங்கிறது போல. பட் எனக்கு வெள்ளிக்கிழமை தான். அவங்க செய்றாங்க அப்படின்னா, தர்ஸ்டே நைட் பார்ட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு அது மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டோட நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பரபரப்பு அப்படிங்கிறது கம்மியாகுற மாரி இல்ல. ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் பண்றதுக்கு. 2வது பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரான் மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்றது கடைசி நிமிஷத்துல ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண ஸ்டாப் பண்ண சொல்ட்டாரு. ரொம்ப டிசைசிவா இருக்கணும். அதாவது அவங்களோட பேஸஸ் அமெரிக்காவோட பேஸஸ்லாம் இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்ல. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மேல அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க, இஸ்ரேல் மேல ரிட்டாலியேட் பண்றாங்கன்னா, போதுமான அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல ஃபுல்லா பலத்த ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்பு வந்து முடிவுகள் எடுத்து கடைசி நிமிஷத்துல அட்டாக்க கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல, சவுதி அரேபியா தரப்புலருந்துலாம் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஈரான் கிட்ட. எங்களோட பகுதிகள நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். பார்த்துக்கங்க அப்படிங்கிற போல ஈரான் கிட்ட சவுதி அரேபியா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க டெரிட்டரிய எங்களோட ஏர் ஸ்பேஸ யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நேத்திக்கு ஏர் ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஈரான். எல்லா ஏர் ஸ்பேஸும் க்ளோஸ் ஆயிருந்தாலும், சீனாலருந்து 2 வண்டி அப்படியே பறந்து வந்து ஈரான்ல லேண்ட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மிலிட்டரி கார்கோ. இப்ப சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சப்போர்ட்ஸ் ஈரானுக்கு செய்வாங்க. ஏன்னா, ஈரான் ரொம்ப அதிக அளவுல தேவை. ஜியோ பாலிடிக்ஸ க்ளோஸா மானிட்டர் பண்றவங்களுக்கு இந்தியா, சைனா, ரஷ்யாக்கு ஈரான் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட் ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்டயர் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் சைனா சைட்லருந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் போங்கப்பா அப்படிங்கிறது போல கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படியே திருப்பி விட்டுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப்ப இங்க கொண்டு வராங்கன்னா, இது ஈரானுக்கு மட்டும் த்ரெட் இல்ல, நம்மளுக்கும் த்ரெட் தான். ஏன்னா எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்றோம், ஆயில் வாங்குறோம்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாளைக்கு அங்க மிரட்டுறவங்க, "ஏன்பா என்ன வாங்குறியா? இல்ல எப்படி?" அப்படிங்கிற போல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த கப்பல்கள்லாம் நம்மளோட நாடு பகுதிகள் பக்கத்துல தான் வந்து நிக்கும். அமெரிக்கா நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மேலயும் தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளோட கப்பல்கள்லாம் கொண்டு போயிட்டு அமெரிக்காவோட கடலோர பகுதிகள்ல நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? அதுபோல தான் இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு ஒரு பேஸும் இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமெரிக்காவுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இருந்தாலும் இது என்னைக்கா இருந்தாலும் வேற நாட்டோட ராணுவம் இந்த அளவுக்கு படை தட்டிட்டு வந்து நின்னாங்க அப்படின்னா, வர முடியுது அப்படின்னா, அது ஒரு மேஜர் த்ரெட்டா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதெல்லாம் இப்ப உலக நாடுகள் எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சவுத் சைனா சீ கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்ப சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் அந்த சைடு இருக்கு. அமெரிக்கானால இப்போதைக்கு அந்த சைடு எதுவும் செய்ய முடியாது. ஒன்ஸ் இங்க ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கம்போல ஆரம்பிக்குது அப்படின்னா, இங்க ஒரு பிரச்சனைகள் பெருசாகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் குரூப் வெனிசுவேலால "ஏய் எங்கேயாவது போறியா?" அப்படிங்கம்போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்ப மிடில் ஈஸ்ட்ட கொண்டு வந்து ஒண்ணு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிற வேலைகள இங்க காய் நகர்கள் செய்யும்போது, இந்த பக்கம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய மைட்ட காமிச்சு அந்த பகுதிகள கிளியர் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப எந்த பக்கத்துல புடுங்குனாலும் இன்னொரு பக்கத்துல போயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் அண்ட் டிசைசிவ் நம்ம பல தடவ சொல்லியிருப்போம் சேனல்ல. யார் இந்த குயிக் அண்ட் டிசைசிவ்ன்னு உள்ள கால் வைக்கிறாங்களோ அவங்க மாட்டுனாங்க அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது போல. ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தா சீக்கிரமா ஒரு போர முடிக்கிறது அப்படிங்கிறது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆளுமை செலுத்துறவங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தா சீக்கிரமா முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இழுத்தா மட்டும் போதும் அப்படின்னு போல நினைப்பாங்க. இழுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கலாயிரும் அமெரிக்காக்கு. ஏன் இப்போ ஈரான வந்து தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறதுல நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த டைம்ல. கரெக்ட்டா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது போல அங்க தரப்பு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க சமீபத்தில கூட ஒரு ஏர் பேஸ் வந்து காலி பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈராக்ல அவங்களோட பவர் கம்மியாகுது. 2வது சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு சீரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஆதிக்கம் இருக்கு. பட் ஆனா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அந்த அளவுக்கு அங்க எஃபெக்டிவா இருக்காங்களான்னா ரொம்ப கம்மி தான். 2வது எஸ்டிஎஃப் மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொலகான்ல இருக்கிறாங்க. துருக்கியா இருக்கட்டும், இப்ப ஆளுகின்ற சிரியாவோட அரசாங்கமா. ஸோ ஆல்ரெடி அலப்போ பகுதியெல்லாம் அங்கருந்து இவாக்குவேட் பண்றாங்க. அத கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப யூப்ரட்டஸ் ரிவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும்னு கேட்கிறாங்க.
ஸோ அத கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி அடிச்சு தள்ளிருவாங்க. ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய ஆயில் வளங்கள் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தான் கண்ட்ரோல் வேணும்னு சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுபோல பல சிக்கல்கள் இருக்கனால ஏன்னா அங்க இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்படணும் சிரியா அப்படிங்கும்போது, இங்க சில இடங்கள்ல வந்து பண்ணா அமெரிக்கா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பகுதிகள் இழக்குறாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் போச்சு ரஷ்யாக்கு அப்டின்னா, இன்னைக்கு கிணறுகள் சைமல்டேனியஸா அமெரிக்காவுக்கும் போயிருக்கு. இழப்புகள் அப்படிங்கிறது சரிசமமா இருக்கு. சூப்பர் பவர்ஸ்க்கு மிடில் ஈஸ்ட்ல. ஆனா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேஸ ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ, அமெரிக்கா அவங்க இஸ்ரேல ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ, அதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட ஆளுமை கம்மியா இருக்கு. 2வது குர்திஸ்தான். இப்போ அங்க சிரியாலருந்து அங்கருந்து வெளியேறக்கூடிய குர்திஸ் மக்கள். ஸோ அவங்கள வந்து பண்ண வேற எங்க ரீடைரக்ட் பண்ணலாம். இப்ப அவங்கள ஆப்பரேஷனலா வச்சுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணலாம்? இப்ப எப்படி காலிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் அமெரிக்கா செஞ்சுருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்வி தான். அது எப்பவுமே காலிஸ்தான்ன்றது இருக்க வேண்டியது தான். அதே போல தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ குர்திஸ்தான் அப்படிங்கிறது போல. இதெல்லாம் தாண்டுனா அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு பை ப்ராடக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அந்த பகுதியில கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குர்திஸ்தான் அது இது வந்து இன்னும் உறுதிப்படுத்தல. யாருமே அத பத்தி பேசல. பட் ஆனா இந்த டீ கடை பெஞ்ச்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான் Telegram, Twitter ஆ பல இது இருக்கும் இல்லையா? டீ கடை. ஸோ அந்த டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள், வதந்திகளா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட நாலேட்ஜ்க்கா. இப்ப ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குர்தின மக்கள் அப்படின்னாலும் இந்த காலிஸ்தானுக்கு அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா வர்த்தக பாதை. ஈரான் அமைதியா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. டிஸ்பியூட்டட் டெரிட்டரி யாருக்கும் இல்ல அண்டை நாடுகளோட. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரான் யார் கூட வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு சாங்ஷன் தான். ஒன்ஸ் பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ரஷ்யா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, போர் முடிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா காஸ்பியன் சி வழியா ஈரான் வழியா வந்து பண்ணா வர்த்தகங்கள் நடக்கத்தான் செய்யும். அமெரிக்கா எந்த ஒரு தடை பண்ணாலும் உன் காசுல பண்ணல, உன் வேலைய பட்டுப்போ அப்படிங்கிறது போல பலரும் செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. இது போல செய்றாங்க அப்படின்னா, அந்த நாட்ட வந்து வளர்ச்சிய முடக்க முடியுமா? முடியாது. அந்த நாட்டோட வளர்ச்சியும், அந்த வர்த்தக பாதையும் முடக்கணும் அப்படின்னா, அங்க ஒரு பிரிவினைவாதம் தேவை. இப்ப ஈரானோட மேற்கு பகுதிகள்ல அமெரிக்காவோட டார்கெட்ஸ் இருக்கலாம். ஈரான் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் பண்ணி ஈரான ரெஜிம் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஏன் அப்டின்னா, இப்போ ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் வந்து பண்ண ஃபாக்ஸ் நியூஸ் தரப்பு வந்து பேட்டி எடுத்துக்கிறாங்க. அதுல நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, அதாவது நீங்க கிளைம் பண்றீங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் கிட்ட வந்து இறந்துட்டாங்கன்னா, அப்டி இல்ல. நூத்துக்கணக்கான நபர்கள் தான் இறந்திருக்கிறாங்க அப்டிங்கிறது போல. அதுக்கு அங்க பேயர் நெனைக்கிறேன். அந்த ஆங்கர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாரு அப்டின்னா, அப்ப ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் கம்மியா தான் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல. இதுவே தப்பு. நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. நூத்துக்கணக்கான நபர்கள் தான் இறந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நம்பர்ஸ். மிஸ்இன்ஃபர்மேஷன். நீங்க மிகைப்படுத்தி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின ரன் பண்றீங்க. நீங்க கேட்கிற கேள்வியே தப்புன்னு ரொம்ப காமன் அ இதா வந்து பார்த்தீங்கன்னா, கம்போஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு வந்து பதில் இருக்கு. அமெரிக்கா பேஸ அடிக்கிறதுக்கு, ஈரான் அடிக்கிறதுக்கு படை திரட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிருக்கிறாங்க. நேத்திக்கே அடிக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப கம்போஸ்டா வந்து பண்ண பொய் சொல்ல தெரியாதுப்பா அப்படிங்கிறது போல அவங்க மீடியாக்கே பதில் சொல்லாருன்னா, எப்பேர்ப்பட்ட ஒரு கட்ஸ் வேணும். ஸோ இந்த மாரி இருக்கனால மக்களோட ஆதரவு இருக்கனால தான் இது போல செய்ய முடியுது. ஆளுகின்ற அரசாங்கத்தினால. ஸோ இப்போதைக்கு ஈரானால அப்படி செய்ய முடியாது. ஆனா ஈரானோட மேற்கு அப்படிங்கிறது ரொம்ப வல்னரபிளா இருக்கு. அடிக்கடி புரொட்டஸ்ட் நடக்கிறது. இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசர்பைஜான் பார்டரு, துருக்கியோட பார்டரு, இன்சைடு ஈராக்கோட பார்டர். ஸோ அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குர்தின மக்கள் அப்படிங்கிறது போல இருக்காங்க. அங்க மைனாரிட்டியா இருக்காங்க. ஸோ இது போல வேலைகள யூஸ் பண்ணி அங்க குர்திஸ்தான் அப்படிங்கிறத உருவாக்கிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணங்கள்ல அமெரிக்கா இருக்காங்க. இத அப்படியே நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஸோ அது போல செய்றாங்க அப்படின்னா வர்த்தக பாதை. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வர்த்தக பாதை அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சுன்னா, நம்மளோட நாட்டோட முதுகெலும்பு கட் ஆயிடும். அதே தான் ஈரானுக்கும். இப்ப ஈரானோட வர்த்தக பாதை அப்படிங்கிறது இல்லைன்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப ஈரான் மேல தாக்குதல் பண்ண வராங்களா? இப்போ அமெரிக்காவோட பூட்ஸே உள்ள வருது, கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு போரா இருக்க போதுன்னா, ஷார்ட் டெர்ம்ல தான் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அந்த ஷார்ட் டெர்ம்ல எந்த அளவுக்கு பகுதிகளை எடுத்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா மாத்தணும்னு நெனைக்கிறாரோ, அந்த அளவுக்கு மாத்திட்டு ஒரு பிரேக். ஏன்னா, எக்கனாமிக்கலி வீக் ஆயிட்டாங்க ஈரான் அப்டின்னா, ஒரு பிரேக் கிடைக்கும் இல்லையா? ஆல்ரெடி எக்கனாமிக்கலி வீக் பண்ட்டாங்க. ஸோ மக்கள் அதிருப்தியில இருக்காங்க, ஈரான்ல. ஸோ இது கரெக்ட்டான தருணம். இப்ப நம்ம குர்திஸ்தான் மக்கள உள்ள அனுப்பி ஒரு தனி நாடு அப்படிங்கிறத உருவாக்கிடலாமா? ஈரான்லருந்து ஒரு பகுதிய பிச்சர்லாமா? ஸோ டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கும். அத வந்து தனி நாடுன்னு அங்கீகாரம் வாங்கி தர போறதில்ல. அவங்களும் அங்க இருக்கிறது வந்து சிக்கல். ஏன்னா, லேண்ட் லாக்டு கண்ட்ரி மாரி எல்லா பக்கத்தையும் சுத்தி வேற இருக்கிறாங்க. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால அவங்களுக்கு சிக்கல் தான். அவங்க எப்பவுமே அதே போல போர்லயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான். அவங்க உருவான காலத்துலருந்து இப்போ வரைக்கும்.
ஸோ அது நீடிச்சு நிலைக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதே நீங்க குர்திஸ்தான் சைடுல போனா அவங்களுக்கு வேற மாதிரியான காரணங்கள் இருக்கும். வேற மாதிரியான எண்ணோட்டங்கள் இருக்கும். அவங்க சைடு நியாயப்படுத்துவதற்கான ஒரு காரணங்கள் இருக்கும். பல விஷயங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் தனி நாடு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ஈரான் ஒரு வேள இதுதான் ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஆப்பரேஷன் அதுல சில பகுதிகள் பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பாஸ் கேட்குறாங்கன்னா, ஈரான் ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஈரான வீக் பண்ண முடியுமா அமெரிக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல இது ஒரு மிக பெரும் யுத்தமா மாறிருமா? நீண்ட நாளுக்கான யுத்தமா? லைக் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் சொல்லிட்டு இப்ப எப்படி ரஷ்யா, உக்ரைன். ஸோ அதுபோல நீண்ட நாளுக்கான யுத்தமா மாறிருமா? அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா, ஏன் வெனிசுவேலால இல்லாம இங்க அமெரிக்கா கை வைக்கிறாங்கன்னா, ஓசன் இருக்கு அப்படிங்கறத சொன்னார் இல்லையா? ஸோ அதே போல தான். ஓசன் சொல்லியிருந்தாரு. ஓசன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தான். வெனிசுவேலாக்கு அமெரிக்காவுக்கு நடுவுல ஓசன் இருக்கு. ஒண்ணும் பெருசா சப்போர்ட்டிவா இருக்கிற மாரியான நாடுகள் இல்ல. ஆனா வெனிசுவேலாக்கு அண்டை நாடு பிரேசில் இருக்கு. சும்மா பார்டர் மட்டும் ஓப்பன் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வழியா கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேலை முடிஞ்சுச்சு இழுத்துருவாங்க போற. இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கானால அங்க கால் எடுத்து வைக்க முடியாது. வெனிசுவேலால கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா ரொம்ப சிக்கல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வியட்நாம் மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதே நீங்க ஈரான்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். ஈரான்ல சுத்தி வர மிடில் ஈஸ்ட் நாடுகள் அமெரிக்காக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நாடுகள். ஈராக்லருந்து சப்போர்ட் எடுத்துக்க முடியும். சிரியாலருந்து சப்போர்ட் எடுத்துக்க முடியும். ஸோ டேவிட்ஸ் காரிடார். ஸோ அதுக்காக வந்து சிரியாவோட தெற்கு பகுதிய இஸ்ரேல் தரப்பு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மெடிட்டரேனியன் சி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கனெக்ட் ஆகுறாங்க சி ரூட். ஸோ அங்கருந்து கனெக்ட் ஆகுறாங்கன்னா, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வரைக்கும் அவங்களால சப்ளை லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இது போல காரணங்கள்னால அமெரிக்கானால கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுத்தங்கள் செய்ய முடியும். இல்ல அங்க குர்திஸ்தான் மக்கள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இதே அமெரிக்கா அங்க போறாங்க அப்படின்னா, ஓசன் இருக்க காரணத்தினால அந்த அளவுக்கு பெருசா எதுவும் பண்ண முடியாது. இல்லன்னா அந்த ரீஜியனே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்குள்ளாக்கணும். ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது பல அனலிஸ்ட்டோட கருத்துக்களா இருக்கு. ஈரான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க போறாங்களா? இல்ல அங்க ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா குர்திஸ்தானோட மக்கள் தனி நாடு வேணும் அப்படிங்கிறது போல தனியா வந்து பார்த்தீங்கன்னா, பகுதிகள எடுத்துருவாங்களா? என்ன நடக்கும்னு தெரியல. இன்னைக்கு அமெரிக்கா ஏதாவது செஞ்சா தான் உண்டு. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பண்ணி இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.